So scenario 27, you are working for ABC company. You are tasked with deploying Kubernetes objects for ஒரு microservice. ஸோ அப்போ ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல என்னெல்லாம் Kubernetes objects இருக்கும் யூஸ்வலா? ஒரு டிப்ளாய்மெண்ட், ஒரு சர்வீஸ், ஒரு இங்கிரஸ் அதை எக்ஸ்போஸ் பண்ணறதுக்கு. அதை விட்டா மேபி அது ஒரு சீக்ரெட்டோ ஒரு கான்ஃபிக் மேப்போ யூஸ் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி இது எல்லாத்தையும் நம்ம பேக்கேஜ் பண்ணி ஒரே ஷாட்ல டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது வந்து முதல் கொஸ்டினோட கேள்வி. ஓகேங்களா? ரெண்டாவது பகுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோ சர்வீஸ் இல்லாம 20 மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய் பண்ணும் ஒரே ஷாட்ல, பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்டாவும் இருக்கணும், டைம் ரொம்ப கம்மியாவும் கன்சியூம் ஆகணும், எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஒரே ஷாட்ல அப்லோட் பண்ணணும், அந்த கிளஸ்டருக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வியில ஒரு மைக்ரோ சர்வீஸ் பத்தி கேட்டிருக்கானுங்க. ரெண்டாவது கேள்வியில 20+ மைக்ரோ சர்வீசஸும் ஒரே ஷாட்ல டிப்ளாய் பண்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலீசஸா டிப்ளாய் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சரவணன், சதீஷ், இப்ராஹிம், நான் கூடி சீக்கிரம் கொஸ்டின் ஆன்சருக்கு வருவேன். அப்படி நான் வரச்சே கண்டிப்பா உங்க ஆன்சர்ஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட நம்ம ஆன்சரை பார்ப்போம். ஹெல்ம் சார்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்ப நீங்க யோசிக்கலாம், அக்ஷய் எனக்கு குபர்னெட்டிஸே கொஞ்சம் டவுட்டா இருக்குப்பா, ஹெல்ம் சார்ட்லாம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, குபர்னெட்டிஸை நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு கோட் கிளவுட் இருக்கு. மறுபடியும் நான் கோட் கிளவுட மார்க்கெட் பண்றேன், ஏன்னா தரமான கண்டென்ட். குபர்னெட்டிஸ் ஃபார் பிகினர்ஸ், CKAD, CKA, CKS 4 கோர்ஸ் தரமா இருக்கு கோட் கிளவுட்ல. அதை நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹெல்முக்கும் ஒரு பேசிக் கோர்ஸ் இருக்கு. ஹெல்மும் கண்டிப்பா நீங்க அங்க படிக்கலாம். ஸோ ஹெல்ம் அப்படின்றது வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜர். இப்போ எப்படி விண்டோஸ்க்கு சாக்லேட்டி இருக்கு, லினக்ஸுக்கு உங்களுக்கு வந்து உனக்கு டிபெண்டிங் அப்பான் த லினக்ஸ் ஃபிளேவர், APT அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, எம் இருக்கு. ஓகேங்களா? இது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஜாவாக்கு ஜார் தான் ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலா. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஹெல்ம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட் நீங்க டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் YAML ஃபைல் எழுதுவீங்க. அந்த சிங்கிள் YAML ஃபைல் ஒரு ஆப்ஜெக்ட் டிப்ளாய் பண்ணும். அதுலயே நீங்க ஒரு 3 டேஷ் போட்டு மல்டிபிள் YAML ஆப்ஜெக்ட்ஸா எழுதலாம். அதை நீங்க டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு வாய்ப்புகள். ஓகேங்களா? அது தவிர்த்து ஹெல்ம் சார்ட் மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா, எல்லா டெம்ப்ளேட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, லைக் ஒரு டிப்ளாய்மெண்ட் வேணும், ஒரு சர்வீஸ் வேணும், ஒரு இங்கிரஸ் வேணும், ஒரு சீக்ரெட் வேணும், ஒரு கான்ஃபிக் மேப் வேணும், இந்த மாதிரி 5 ஆப்ஜெக்டும் ஒரு சிங்கிள் ஷாட்ல நீங்க டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ம் சார்ட் நீங்க எழுதலாம். அந்த ஒரு ஹெல்ம் சார்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் காட்டுவேன் உங்களுக்கு. பட் ஹெல்ம் சார்ட்ஸை பத்தி போய் படிங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், வேல்யூஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், சாரி ஒரு ஃபைல் இருக்கும், chart.yamlனு ஒரு ஃபைல் இருக்கும். chart.yaml இஸ் ஃபார் மெட்டடேட்டா. வேல்யூஸ் ஃபைல்ல நீங்க என்ன வேல்யூஸ் அந்த டெம்ப்ளேட்ஸ்க்கு பாஸ் பண்ணுன்றதை எழுதிருப்பீங்க. டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்றது டெம்ப்ளடைஸ்டு ஃபார்மேட்ல இருக்கும். அப்போ ஒரு மைக்ரோ சர்வீஸை நான் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ம் சார்ட் எழுதணும் அப்படின்னா, 20 மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய் பண்ணுறதுக்கு நான் 20 ஹெல்ம் சார்ட் எழுதணும். அப்போ 20 ஹெல்ம் சார்ட்டை எப்படி நான் வந்து ஒரே ஷாட்ல டிப்ளாய் பண்ண முடியும்? 20 ஹெல்ம் சார்ட்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஹெல்ம் இன்ஸ்டால் சார்ட் 1, ஹெல்ம் இன்ஸ்டால் சார்ட் 2, ஹெல்ம் இன்ஸ்டால் சார்ட் 3, ஹெல்ம் இன்ஸ்டால் சார்ட் 4, இப்படி நான் போகிறது வந்து எவ்வளோ கஷ்டம். அப்போ நான் 20 கமாண்ட் எழுதுவோம் உட்காந்து. அதுக்கு பதில அடுத்ததா வர ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அம்ப்ரலா ஹெல்ம் சார்ட், ஹெல்ம் ஃபைல். அம்ப்ரலா ஹெல்ம் சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ம் சார்ட் தான், ஆனா டிபெண்டன்சிஸ் போட்டு 20 ஹெல்ம் சார்ட்டை நான் டிபெண்டன்சிஸா எழுதி வச்சிருப்பேன். 20 ஹெல்ம் சார்ட் நான் டிபெண்டன்சிஸா எழுதி வச்சதுனால ஒரு சிங்கிள் ஹெல்ம் கமாண்ட்ல 20 மைக்ரோ சர்வீஸை நான் டிப்ளாய் பண்ண முடியும். ஹெல்ம் ஃபைல் அப்ரோச்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் டிபெண்டன்சிஸ் தான் கான்செப்ட், ஆனா ரிலீசஸ். ஒரு ஹெல்ம் சார்ட்டுமே ஒரு ரிலீஸா இருக்கும். ஆனா ஒரு சிங்கிள் ஹெல்ம் ஃபைல் டாட் YAML ஃபைல்ல 20 ரிலீஸ் நான் எழுதியிருப்பேன், 20 சார்ட்டா. அப்ப நான் அதை அப்ளை பண்ணச்ச ஹெல்ம் ஃபைல் சிங்க் அப்படின்ற ஒரே கமாண்ட்ல 20 ரிலீஸ் எனக்கு டிப்ளாய் ஆகும் கிளஸ்டருக்குள்ள. அம்ப்ரலா ஹெல்ம் சார்ட், ஹெல்ம் ஃபைல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, 20, 30, 40 ஹெல்ம் சார்ட் இருக்கிற பட்சத்துல எல்லாத்தையும் ஒரே ஷாட்ல நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அம்ப்ரலா ஹெல்ம் சார்ட், ஹெல்ம் ஃபைல் யூஸ் ஆகும். 20 மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றச்சே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹெல்ம் சார்ட்ஸ், 20 ஹெல்ம் சார்ட். ஒரு மைக்ரோ சர்வீஸ், ஒரு ஹெல்ம் சார்ட். ஸோ அப்போ பேசிக்கா ஹெல்மை நீங்க படிச்சீங்க அப்படின்னா மல்டிபிள் குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி டிப்ளாய் பண்ணலாம் ஒரு ஷாட்லன்றது கத்துப்பீங்க.
அம்ப்ரலா ஹெல்ம் சார்ட், ஹெல்ம் ஃபைல் நீங்க கத்துனீங்க அப்படின்னா 20-30 ஹெல்ம் சார்ட்டை எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்க கத்துப்பீங்க. சோ இது வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல ஏன் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குபர்நெட்டிஸ் உலகத்துல நம்ம இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நம்ம வந்து குபர்நெட்டிஸ் உலகத்துல இருக்கும். அப்படி இருக்கறச்சு இந்த ஹெல்ம், அம்ப்ரலா ஹெல்ம் சார்ட், ஹெல்ம் ஃபைல், டிபெண்டன்சிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க கத்துனீங்க அப்படின்னா டு த லெவல் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் உங்களால வந்து ஈஸியா பேச முடியும். நிறைய பேர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியும். நிறைய பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ண முடியும். இன்டர்வியூஸ்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சினாரியோ நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா?